மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, குழந்தைகளிடத்தில் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டி அதை பொதுவெளியில் பதிவு செய்து அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவது உங்கள் வேலை அல்ல. அதற்கு மாறாக அவர்களிடத்தில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு பாராட்டை நீங்கள் பெற்று தந்திருந்தால் உங்களையும் சேர்த்து நாங்கள் பாராட்டியிருப்போம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தற்போது மாநில தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு கீர்த்தனா அவர்களே அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுக்கு காரணம் கடந்த காலங்களில் மக்களுக்காக நீங்கள் ஆற்றிய தொண்டோ தியாகமோ கிடையாது. அதுக்கு ஒரே காரணம் எங்கள் இளைய தளபதி விஜய் அண்ணன் மட்டும்தான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அமைச்சர் பதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் எங்கள் அண்ணன் இளைய தளபதி விஜய் மட்டும்தான். அது ஒன்று மட்டும்தான் காரணமே தவிர நீங்கள் இந்த மக்களுக்கு ஆற்றிய தொண்டோ உங்களுடைய கடந்த கால வரலாறோ கிடையாது. முதல்ல உங்களை யாருன்னே தெரியாது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனாலும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இன்று தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் பட்சத்தில் குழந்தைகளிடத்தில் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டி அதை பொதுவெளியில் பதிவு செய்து அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவது உங்கள் வேலை அல்ல. அதற்கு மாறாக அவர்களிடத்தில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு பாராட்டை நீங்கள் பெற்று தந்திருந்தால் உங்களையும் சேர்த்து நாங்கள் பாராட்டியிருப்போம்.